அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். மாசி மாதம் என்பது சிவ வழிபாட்டிற்குரிய மாதமாகும். இது புண்ணிய பலன்களையும் பல பிறவிகளில் செய்த பாவங்களில் இருந்து விடுபட்டு நற்கதி அடையவும், பாவங்கள் மற்றும் தோஷங்களால் நமக்கு ஏற்படும் துன்பங்களில் இருந்து விடுபடவும் ஏற்ற மாதமாகும். இந்த மாதத்தில் வரும் மற்றொரு சிறப்பிற்குரிய நாள்தான் மாசி மகம். மாசி மகம் அன்று பல்வேறு கோவில்களிலும் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறும். இந்த நாளில் மனிதர்கள் மட்டுமின்றி தெய்வங்களும் புனித நீராடுவது வழக்கமாக உள்ளது. தமிழ் மாதங்களில் 9வது மாதமாக வரும் மாசி மாதத்திற்கு பல சிறப்புண்டு. அதில் முதன்மையாக இருப்பது மகா சிவராத்திரி. அதைத் தொடர்ந்து மிகவும் சிறப்பிற்குரிய புண்ணிய நாளாக கருதப்படுவது மாசி மகம். மாசி மாதத்தில் மகம் நட்சத்திரம் வரும் நாளை மாசி மகம் என கொண்டாடுகிறோம். இது பல்வேறு ஆன்மீக சிறப்புகளை பெற்ற நாள் என்பதோடு பாவங்களை போக்கி அளவில்லாத புண்ணிய பலன்களை தரும் மாதமாகும். இந்த நாளில் கும்பகோணத்தில் மகா மகம் குளத்தில் புனித நீராட ஏராளமான பக்தர்கள் குவிவதுண்டு. மாசி மாதத்தை கடலாடும் மாதம் என்பார்கள். இந்த மாதத்தில் புண்ணிய நதிகள், கோவில், கடல் என எங்கு சென்று புனித நீராடினாலும் அது மகத்தான பலனை தருவதுடன் நம்முடைய பல ஜென்ம பாவத்தை போக்கக்கூடியதாகும். கங்கை நதியை தன்னுடைய பாவத்தை குறைத்து தன்னுடைய புனிதத்தன்மையை மீட்டெடுக்கும் நாள் இந்த மாசி மகம்தான். இந்த நாளில் கங்கை உள்ளிட்ட அனைத்து புண்ணிய நதிகளும் கும்பகோணம் மகா மகம் குளத்தில் எழுந்தருள்வதாக ஐதீகம். அதனால்தான் இந்த நாளில் நாமும் சென்று நீராடினால் நம்முடைய பாவங்கள் நீங்குவதுடன் கங்கை உள்ளிட்ட புண்ணிய நதிகளின் ஆசியும் கிடைக்கும் என சொல்லப்படுகிறது. தட்சனின் மகளான அம்பிகை அவதரித்தது இந்த மாசி மகம் தினத்தில்தான் என சொல்லப்படுகிறது. குழந்தையில்லாத தம்பதிகள் மாசி மகம் அன்று புனித நீராடினால் அவர்களுக்கு புத்திர பேறு கிடைக்கும் என்பது நம்பிக்கை. சிவபெருமான் வருண பகவானுக்கு சாப விமோச்சனம் அளித்ததும் இதே நாளில்தான் என சொல்லப்படுகிறது. இது சிவபெருமானையும் அம்பிகையையும் வழிபடுவதற்கு ஏற்ற நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளில் முன்னோர்களை வழிபட்டு தர்ப்பணம் அளிப்பது பல ஜென்ம பாவங்களிலிருந்து விடுதலை கிடைக்க செய்யும். இந்த நாளில் உங்கள் வீட்டில் இறந்த முன்னோர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்குரிய பிடித்த உணவுகளை தயார் செய்து அவர்களுக்கு தீபம் ஏற்றி அவர்களை இன்றைய தினத்தில் நீங்கள் வழிபடும் போது உங்கள் 7 ஜென்ம பாவமும் நிச்சயமாக நீங்கும். இந்த நாளை தவற விடாதீங்க. மாசி மகம் அன்றுதான் முருகப்பெருமான் தன்னுடைய தந்தையான சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்ததாக சொல்லப்படுகிறது. அதேபோல் பாதாள உலகத்தில் இருந்து பூமியை பெருமாள் வராக அவதாரம் எடுத்து மீட்டு வந்ததும் மாசி மகம் நாளில்தான். அதனால் இந்த நாளில் சிவபெருமான், அம்பாள், முருகப்பெருமான், பெருமாள், முன்னோர்கள், குலதெய்வம் என எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் வழிபடலாம். மாசி மகமன்று விரதமிருந்து வழிபடுவதால் சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இந்த ஆண்டு மார்ச் 12ஆம் தேதி புதன்கிழமை மாசி மகம் வந்திருக்கு. அன்றைய தினம் அதிகாலை 3:53 மணிக்கு துவங்கி மார்ச் 13ஆம் தேதி காலை 5:09 வரைக்கும் மகம் நட்சத்திரம் இருக்கு. அதேபோல் மார்ச் 12ஆம் தேதி காலை 10:50 மணி துவங்கி சதுர்த்தசி திதி உள்ளதால் சிவ வழிபாடு செய்வதற்கு மிக மிக உகந்தது. சதுர்த்தசி சிவனுக்குரிய திதியாகும். இந்த திதியில் வழிபடுபவர்களுக்கு சிவபெருமானின் அருளும் பாவங்களில் இருந்து விடுதலையும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. முடிந்த அளவு உங்கள் வீட்டில் அல்லது உங்கள் ஊரில் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் சென்று நீராடுங்கள். உங்கள் 7 ஜென்ம பாவமும் நீங்கும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை